கம்மன் அட்டாச்சு பாருங்கள். இப்போ லைனை வெளியே தள்ளும். சைடாரம் போட்டால் லைன் வெளியே வந்துடும். போலாம் போதேனா கம்மன் நடுற ஒர்க்கு ஓகே. நெக்ஸ்ட்டு சைடாரம் போடுற ஒர்க் இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைடாரம் போட போகிறோம். வீட்டுக்கு வந்து எவ்வளோ கிட்டண்டுக்கு இது பாருங்கள். எடையை போட்டு தள்ளி விட்டால் லென்த்தாக போயிடும். மாட்டிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டலாம் பாருங்கள். கிராஸ் ஆரம் ஃபிட் பண்ணியாச்சு. டிஏ ஃபிட்டிங் அதுலேயும் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த லைன் 5 ஒயர் இருக்குது. 5 ஒயர் இதில் வரணும். இன்னும் சைடாரம் செட்டு போடணும். சைடாரம் முதல்ல கொடுங்கண்ணா. பின் போட்டுடலாமா? சரி ஓகே. பின்னு கொடுக்குறாங்க. பின்னு வாங்கி மாட்ட போகிறோங்க. பார்க்கலாம். பார்த்துங்க பின்னெல்லாம் போட்டாச்சு. பின் இன்சுலேட்டர் சைடார செட்டில் நியூட்ரல் ஃபேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பின் பண்ணி பண்ண போகிறோம் பாருங்கள். பார்த்துங்க பைண்டிங் போட்டால் எல்லாமே பின் பைண்டிங் தான். பின் பைண்டிங் இப்படி தான் பண்ணோம். இது எதுக்கு லைட்டாக பிசர் விட்றாங்கன்னா திரும்ப அவுத்து மாற்றும் போது அதை வச்சு தான் எடுக்கலாம். நீங்கள் சுகராக உடச்சிட்டா திரும்ப அவுத்து எடுக்க முடியாது. இது நியூட்ரல். இது மேலே ஸ்ட்ரீட் லைட்டு. இது ஒரு ஃபேஸு பாருங்கள். இப்போ வீட்டுக்காருக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இவ்வளோ டிஸ்டபிள்யூ பண்ணி கொடுத்தாச்சு. எவ்வளோ லைட் வந்துருச்சுன்னு பாருங்கள். ஓகே அவ்வளோதாங்க. ஒர்க் முடிச்சிருச்சு. இதே போல் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. வேறு எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள். டிஸ்டபிள்யூ பண்ணி கொடுத்தாச்சு. எவ்வளோ லைட்டு போயிடுச்சு பாருங்கள். லைனை ஏற்கனவே வீட்டு வரமாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து யார் வேணாலும் கை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது 9 மீட்டர் கம்மம். 2 அவுட் ரைட்டு ஐட்டம் போயிடுச்சு. எல்லாம் வீட்டும் வந்துடுச்சு. கொடுக்கலாம் சப்ளை கொடுக்கலாம். பார்த்துங்க யாருக்கும் டேமேஜ் இல்லை. விபத்து இல்லாமல் இப்படி பண்ணியாச்சு. இவங்க பணம் கட்டினதால் டிஸ்டபிள்யூ இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க.